இப்போ பெரியவங்களா இருந்தா உங்களோட முதுகு பக்கம் ஷோல்டர் பிளேட், 2 ஷோல்டர் பிளேடுக்கும் இடையில இதான் தலை பின்பக்கம் இருக்கு. இந்த தலையில கழுத்துக்கு கீழே இங்க 2 பக்கமும் 2 ஷோல்டர் பிளேடு இருக்கு பாத்தீங்களா? அதே மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கு. இங்க ஷோல்டர் பிளேடுக்கு நடுப்பகுதி, இந்த நடுப்பகுதியில நாம இந்த அளவுக்கு ப்ளோ, நம்ம அதாவது அது சிக்கியிருந்தா அடைச்சிருந்தா அதை வெளியே தள்ளி விடுறதுக்கு முயற்சி பண்றோம்ல, அதே மாதிரி தான் 1 2 3 4 5 1 2 3 4 5 ப்ளோ பண்ணணும். வெளியே சம்டைம்ஸ் வரலாம், சாதாரணமாக அவங்கள நிற்க வச்சே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே பண்ணலாம். அடுத்த ஸ்டெப்பு வரலை அப்படின்னா ஹீம்லிக் மெனுவர்னு சொல்லுவோம். இந்த ஹீம்லிக் மெனுவரில் நம்ம இப்படி நிற்க வச்சு அவங்க முன்பக்கம் ஃபேஸ் பண்ணி மாதிரி நிற்கணும். நம்ம பின்னாடி நின்றுக்கிட்டு அவங்களோட தொப்புள் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, தொப்புள் பகுதிக்கு கொஞ்சம் மேலே நம்ம கைகளை முஷ்டியை இப்படி மடக்கிக்கிறோம். முஷ்டியை மடக்கி 2 கை முஷ்டியும் மடக்கி இல்லை ஏதாவது